முருகன் சார், இந்த நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இந்த பார்லிமெண்ட்ரியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி என்கொயரி நடத்தி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததுன்னா இந்த சிபிஎஸ்சியினுடைய அந்த மார்க் ஷீட் இஷ்யூ தான். சரிங்களா சார்? அதுக்கு முன்னால் அது நடந்தது கிடையாது. நீங்கள் அதை நடத்திய அமைப்பும் இந்த நீட்டு நடத்தக்கூடியதும் ஒரே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துது சார். எடுடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாக்கூர் கம்பெனி அது தெலுங்கானாவை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய தெலுங்கானா அரசுக்காக வேலை செய்த ஒரு ஏஜென்சி, டெக்னாலஜியை சப்ளை பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை கொடுக்கக்கூடிய ஏஜென்சி. அந்த ஏஜென்சி டிபார் செய்யப்பட்ட ஒரு ஏஜென்சிக்கு எப்படி டெண்டரில் எப்படி சலுகைகளை வழங்கி மோசடியாக நடந்துட்டு ஒரு 19 வயசு பையன் கண்டுபிடிச்சி இந்த நாட்டுக்கு சொன்னால் அதன் அடிப்படையில் இந்த நாடு கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்கு சார். அதற்கும் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவர் தான் மத்திய கல்வி அமைச்சர் சார். எந்த இடத்திலும் ஒரு தவறு நடந்துருச்சு, இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற கடுகளவு கூட கரிசனையோ துளியளவு கூட பொறுப்பே இல்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டதன் விளைவு தான் இன்னைக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமா சார்? முதலில் இந்த நீட்டு தேர்வுக்காக போராடக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம் வெற்றியடைய நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துறீங்களா? முதல்ல அவர்களை தரதர என்று இழுத்து நீட் தேர்வு தரதர என்று இழுத்து மாணவர்களை ஆடு மாடு போன்று அடிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மாணவர்களை நீங்கள் அணுகுவது 46வது நாள், இன்னைக்கு 23வது தேதி, 46வது நாள் இன்னைக்கு. அவங்க இன்னைக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கல, நேற்று ஆரம்பிக்கல, 46 நாளா டெல்லியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 46 நாளா நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. சரி, அதன் பிறகுதான் அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி சார் சொன்னார் இது நீட்டுக்கான போராட்டம் இல்லை என்று சொன்னார். அவரை நான் வாழ்த்துகிறேன். ஏன் தெரியுமா? இது நீட்டுக்கான போராட்டம் அல்ல, இது சிஸ்டத்தின் மீது இருந்த அவநம்பிக்கை இருக்கிறது. இது இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான முறைகேடுகள் நடந்த வண்ணம் உள்ளது. கியூட் எக்ஸாம் முதற்கொண்டு, சிபிஎஸ்சி முதற்கொண்டு, டெட்டு முதற்கொண்டு எல்லா முறைகேடுகளும் வெட்ட வெளிச்சமாகி இன்னைக்கு தெருவிலே சந்தி சிரிக்கிறது. எனவே விவசாயிகள் போராட்டம் தொடங்கி இந்தியாவில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், இந்தியாவுக்கான சமூக மாற்றத்திற்கான, சமூக புரட்சிக்கான எத்தனையோ சிம்பிள்ஸ், எத்தனையோ அறிகுறிகள் இங்கே வந்திருக்கிறது, சிக்னல் வந்திருக்கிறது. ஆனால் இதை ஆர்கனைஸ் செய்வதற்கு ஒரு அமைப்பு இல்லாமல் மாணவர்கள் போராடுகிறார்கள், வெளியே வருகிறார்கள், போராடுகிறார்கள், வெளியே வருகிறார்கள். நான் பிஜேபியை குறை சொல்லவில்லை, ஏன்னா பிஜேபிக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை. வேற வழியே இல்லாமல் மக்கள் விரும்பாத, மாணவர்கள் விரும்பாத, ஆசிரியர்கள் விரும்பாத ஒரு டீம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக என்னை விட்டால் 1 மணி நேரம் என ஒவ்வொரு ஆர்டிகளையும் விளக்குவேன். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அரசியலமைப்புக்கு எதிராக எப்படி இருக்கிறாங்கன்றதை நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பாராளுமன்றத்தினுடைய ரூல் 267, ரூல் 267 என்பது இதுவரைக்கும் இந்தியாவில் சமீப காலத்தில் 3 முறை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவசர காலத்தில், எமர்ஜென்சி பீரியட்ல மிக முக்கியமான, அவசியத்திலும் அவசியமான ஒரு புரோகிராமை எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுவதுதான் அந்த ரூல். அந்த ரூல் படி பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று எம்பிக்கள் கொடுக்குறாங்க. நீங்க வெளியே மீடியாவில் என்ன சொல்றீங்க? மாணவர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம், பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் சொல்றீங்கல்ல. நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நோட்டீஸுக்கு அனுமதி கொடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும்? துணை ஜனாதிபதி என்ன சொல்லணும்? சபாநாயகர் என்ன சொல்லணும்? அனுமதி கொடுத்து இன்றைக்கு பேசுவதற்கு கட்சிக்காரர்களை இன்னைக்கு அழைத்திருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு அனுமதி தரல, இன்னி வரைக்கும் தரல. அவங்க நேற்று நோட்டீஸ் கொடுத்தாங்க, இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பேசுவதற்கு எம்பிகளுக்கே நீங்க அனுமதி கொடுக்கல. அந்த நோட்டீஸுக்கு கொடுக்குறோம் சொல்லிட்டு லேட் பண்ணிட்டே இருக்கீங்க. மாணவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எம்பிகளுக்கே வாய்ப்பு அளிக்காத போது, இத்தனைக்கும் கனிமொழி அவர்கள், திருமாவளவன் அவர்கள் போன்ற எம்பிக்கள், ராகுல் காந்தி போன்ற எம்பிக்கள் நேரடியாக சென்று அந்த மாணவர்களை பார்த்து பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. அங்கே போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸுக்கு அங்கே மரியாதை இல்லை.
அப்ப நீங்க சட்டப்படி அமைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் அனுமதி இல்லை, சட்டப்படி உரிமை கோரக்கூடிய மாணவர்களுக்கும் அங்கே அனுமதி கிடையாது. அப்ப யாரும் கூப்பிட்டு நீங்க பேசவும் மாட்டீங்க. இப்ப வரும்பொழுது 6 மணிக்கு நான் நியூஸ் பார்த்துட்டு வரேன், மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூப்பிட்டு பேசுவதாக கூறியிருக்கிறார்கள். இது இந்த மாய்மாலங்கள் அரசியல்வாதியிடம் எடுபடலாம், மாணவர்கள்ட்ட எடுபடாது. ஒன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று தவறாக சொல்கிறார்கள். இன்றைக்கு மாணவர்கள் அரசியல்வாதிகளோட அறிவு செல்வம் மிக்கவர்கள், ஆசிரியர்களை விட ரொம்ப முற்போக்கா சிந்திக்கக்கூடிய வர்க்கம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. எனவே மாணவர்களை நீங்க யாரும் டியூன் பண்ண தேவையில்லை, அவன் தன்னெழுச்சியாக வாழ்க்கையிலிருந்து வருகின்றான். ஏன்னா அவன் எழுதக்கூடிய அரசு வேலைக்குரிய எக்ஸாமே இங்க ஃபால்ட்டா இருக்கும்போது அவனுக்கு இந்த சிஸ்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு கியூட் எக்ஸாம் எழுதினாலும் ப்ராப்ளம், ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் எழுதினாலும் ப்ராப்ளம், எது எழுதினாலும் ப்ராப்ளம், ரயில்வே எழுதினாலும் ப்ராப்ளம் என்று வருகின்ற போது, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் ப்ராப்ளம் என்று வருகின்ற போது, ஒரு சிஸ்டத்தின் மீது, ஒரு அமைப்பின் மீது, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்ப நம்பிக்கை அவநம்பிக்கையின் பேர்ல தான் அது நடக்குது. அதாவது இதே போன்றுதான் வங்காளத்தில் நடந்தது, இதே போன்றுதான் ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் நடந்தது. மாணவர்களுடைய எழுச்சி போராட்டமாக மாறி அங்கே ஆர்கனைஸ் செய்து அங்கே சமூக மாற்றங்கள் இருந்தன, இங்கே இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, ஒரு வழிகாட்டுதலை வழங்குவதற்கு யாருக்கும் இங்கே வழிவகை தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இப்படி போராட்டம் பண்ணுவாங்க, அடிச்சு துரத்திடலாம், போராட்டம் பண்ண அடிச்சு துரத்திடலாம். அவர் சார் பிஜேபி சொன்னாரு, அதுக்கு மாறா நடந்திருக்குது. எப்படிங்க இந்த முறை இது ஒரு ஒருங்கமைக்கப்பட்டதாக இப்ப இந்த முறை நடக்குது. ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி அது செல்லக்கூடிய ஒரு தருணம் இது. விவசாயிகள் போராட்டம் அப்படிதான் நடந்ததுங்க. நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த 14-12 வருஷமா பிஜேபி வந்த பிறகு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மாற்றம் வருவதற்கான இளைஞர்கள் நமக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பெரியவர்கள், கட்சிக்காரர்கள், எந்த அமைப்பும் அதை ஆர்கனைஸ் செய்து இங்க வழிநடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போராட்டம் வெடிக்கிறது, திரும்பி போகிறது, போராட்டம் வெடிக்கிறது, திரும்பி போகிறது. பணம் மதிப்பிழப்புக்கு அப்படிதான் நடந்தது, விவசாய போராட்டத்துக்கு அப்படிதான் நடந்தது. இது நீட்டுக்கான போராட்டம் அல்ல, இது சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தினுடைய சிக்னல் இது. ஓகே சார். இந்த சோனம் வாங்சு சார் லடாக்ல கிட்டத்தட்ட 100கணக்கான நாட்கள் இல்லை சார், ஆண்டு கணக்கில் போராட்டத்தை நடத்தினார் சார். லடாக்கினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக உண்மையில் இன்னைக்கு நின்று கொண்டு களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அதை பற்றி தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். ஆனால் இன்னைக்கு அவர் இந்த போராட்டத்திற்கு ஒரு பெரிய காரணியாக மாறி இருக்கிறார் சார். நீங்கள் அங்கே டெல்லியில் அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அட்டாக் பண்ணாங்க. அவங்க துணை இராணுவ படையினுடைய பட்டாலியனை இறக்கி ஒரு 20 பட்டாலியனை இறக்கி அட்டாக் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, பேட்ச் இல்லாமல் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அங்கே சொல்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட அதே சேம் மெத்தடு இங்கேயும் நடக்கிறது. நீங்கள் அங்கே உள்துறை அமைச்சகம் பண்ணுது அப்படின்னா இங்கே பண்ணுறது யார்? அதாவதுங்க குடியரசில் மக்களாட்சியிலங்க டயலாக் முக்கியம். இந்திய அரசியலமைப்பில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, கலந்து ஆலோசிங்க, பேசுங்கன்றார். டயலாக் அதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கற்றுக் கொடுக்குறாங்க. போராடிய அவர் மீது நீங்கள் தடியடி நடத்தி துரத்துறீங்க, அது லடாக்காக இருந்தாலும் சரி, அது உள்துறையின் கீழ் இருக்கக்கூடிய டெல்லியாக இருந்தாலும் சரி. இங்கே என்ன தடைபடுகிறதுன்னு சொன்னால், இந்திய அரசாங்கத்தில் ஒருத்தர் போராடுறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பேசி அதை தீர்க்கணுங்க. பேசி தீர்க்காத பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல் அறிவியலில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆனால் இந்த அரசு பேசுவதற்கு தயாரவே இல்லை. வாங்க பேசலான்னு சொல்றதெல்லாம் பேசலையே, வாங்க பேசலாம்னு சொல்றாங்க, பேசுறது கிடையாது. எங்க பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மணிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்க மேலவை கிடையாது, மக்களவை. நான் சொல்றேன், ராஜ்யசபா கூட கிடையாது. மக்களவையில் 176 267 ரூலை பின்பற்றி நீங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க.
அவங்களுக்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாணவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருவீங்களா? எனவே விவசாய போராட்டம் தொடங்கி, ஆசிரியர்கள் போராட்டம் தொடங்கி, ஓய்வூதிய போராட்டம் தொடங்கி, என்னால் 100 போராட்டங்களை வரிசையாக சொல்ல முடியும். எந்த போராட்டத்துக்கு பிரச்சனைக்கு நீங்க தீர்வு பண்ணிருக்கீங்க? ஒரு பிரச்சனைக்காவது தீர்வு செய்திருக்கிறீர்களா? அல்லது மக்களவையில் பேசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அவசரகால சட்டம் என்று இரவு 12 மணிக்கு கையெழுத்து போட்டதை என்னால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். எனவே இந்த அரசு வந்த பிறகு ஜிஎஸ்டி தவிர வேற எப்பவுமே ராத்திரி எல்லாம் டயலாகே கிடையாதுங்க. கையெழுத்து பேசி அதுல திருத்தம் செய்யுங்கன்னா செய்யறது கிடையாது. நீங்க அரசு ஊழியர்களை நல்லா ஏமாத்த முடியும், விவசாயிகளை ஏமாத்திடலாம், இளைஞர்களையும் மாணவர்களையும் உங்களால் ஏமாத்தவே முடியாது. நீங்க அடிக்கும் போது பாக்குறீங்க, அவன் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நேதாஜி மாதிரி நிக்கிறான், அப்படி நிக்கிறான் நேரா அடின்றான். ஏன்னா அவனுக்கு கள்ளம் கவனம் எதுவும் கிடையாது. அவனுக்கு முன்னாடி இருக்கிறது கோரிக்கை மட்டும்தான். கட்சிக்காரர்கள் சொல்றாங்க அவன் வெளிநாட்டு சதி. ஏன்னா இவங்களுக்கு அதற்கு மேல் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியாது சார். இவ்வளவு நாள் அரசியல் தெரியாதவர்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க சார்? போலீஸ் அடிச்சா நீட் எக்ஸாம்ல ஏங்க மிஸ்டேக் நடந்ததுன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க முருகன் சார், நீங்க இவ்வளவு நாள் நாங்களும் நிறைய லத்தி சார்ஜ் பார்த்துருக்குறோம், எல்லாரும் ஓடுவாங்க. நீ நின்று என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு நின்று அடி அடி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த தன்மையை இந்த தடவை தான் பாக்குறீங்களா, இல்ல இதுக்கு முன்னால? அதாவதுங்க, விவசாயிகளை அடிச்சாங்க. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் வேறுபாடு இருக்குங்க. சரி. அதாவது இளைஞரை நம்ம கண்ணோட்டம் பண்ணணும்னா, ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதில் மேக்சிமம் பல்கலைக்கழக மாணவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே சென்னையில் போராட்டம் நடக்குது, திருச்சியில் போராட்டம் நடக்குது, கோவையில் நடக்குது. இன்னைக்கு 6 மாவட்டங்களில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இளைஞர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவன் சமூகத்தினுடைய மையம். அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 36% இளைஞர்களுடைய சக்தி தான் இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய பொருளாதாரமே அவனை மையமாக கொண்டது. அவன் வேலை வாய்ப்பு இழந்து நிற்கிறான். வேலை வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அதிருப்தி வருகின்ற போதுதான் அதனுடைய உச்சம் தான் இந்த போராட்டத்தினுடைய. இது மட்டும் கிடையாது, பல அறிகுறிகள் இங்கே நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இது மிக முக்கியமான ஒரு போராட்டம். அதே போன்று இது ஒரு கட்சி நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல, இளைஞர்கள் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம். நீங்க பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களை பேச அழைத்து அங்கே தீர்வு காணுங்கள், அவர்கள் செய்யக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றுங்கள். இல்லை என்று சொன்னால் இது நாடு முழுக்க பரவுவதை உங்களால் தடுக்க முடியாது.